வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் சாம்பார் செய்கிறது பார்க்கலாங்க. வெஜிடபிள் வச்சு இதுக்காக நான் 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து நல்லா கேஸை பற்ற வச்சுட்டு நல்லா 3 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்தாச்சு. இதை பொட்டேட்டோ ஸ்மேஷர் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா மசிச்சிக்கலாம். இல்லைன்னா பருப்பு சட்டி வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சு வரணும். இதில் எந்த வெஜிடபிள்னாலும் சேர்த்துக்கலாங்க. நான் பீன்ஸ் வச்சு சேர்த்துருக்கேன். நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி இது போல் வெஜிடபிள்கள் எதை வச்சு வேணாலும் செய்துக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு பருப்பை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு வானல் வச்சு கேஸ் பற்ற வச்சிடலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானல் நல்லா காஞ்சி வரணும். நல்லா காஞ்சி வந்த உடனே 1 இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சி வரட்டங்க. காஞ்சி வந்த உடனே கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு, சீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரணும். இப்போ ஒரு கத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு வரமிளகாய் 2 வரமிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிகிட்டே இருக்கேன். கூடவே 10 பல் பூண்டியும் இடித்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது போல் சாம்பார் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம பருப்பு மசிச்சு வச்சுருக்கிற ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு நான் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியையும் நல்லா கரைச்சி சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் நல்லா குக் பண்ணி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துக்கலாங்க. நான் ரொம்ப இலசான தேங்காவை எடுத்துருக்கிறதுனால நான் மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் நல்லா முத்தின தேங்காய்னா நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மணக்க சாம்பார் ரெடி, பீன்ஸ் சாம்பார் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.